வெல்கம் டு ராணிஸ் ஃபுட். நம்ம இப்போ குக்கர் கேசரி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். சர்க்கரை, ரவை, ஏலக்காய், நெய், திராட்சை, முந்திரி, கேசரி பவுடர், தண்ணி இதெல்லாம் வச்சு நம்ம சமைக்கலாம். கேசரி எப்படி செய்வது பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் குக்கர் வச்சுக்கணும். நான் இந்த கிளாஸில் ரவை எடுத்திருக்கேன், 3 கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த 3 கிளாஸ் விதம் 9 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி அதில் நல்லா கொதிக்க விடணும். அடுத்தது இன்னொரு அடுப்பில் வானொலி வச்சு இந்த கிளாஸில் 3 கிளாஸ் ரவை எடுக்கிறேன். இதை நல்லா வறுக்கணும். இதோட நம்ம கேசரி பவுடர் வச்சுருந்தோம்ல அது, நெய் 1 டீஸ்பூன், இதை நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ப்ரௌன் கலரில் வறுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா ஃபுல்லாக எல்லா ரவையிலும் கலந்துருச்சு. ரவை இப்போ ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக இந்த மாதிரி உதிரி மாதிரி வரணும். ரவை ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் வந்திருக்கா. இது கொஞ்சம் நேரம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடணும். அடுத்து இப்போது தண்ணி நல்லா கொதி வந்திருக்கு. இந்த கொதி நிலையில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஏலக்காய் நம்ம போட போகிறோம். ஏலக்காய் ஏன்னா ஃபஸ்ட்டே போடுறோன்னா தண்ணியில் ஃபுல்லாக கலந்து ரவை ஃபுல்லாக வாசனை வரும், அதுக்காக. இப்போ அடுத்தது ரவை போட போகிறோம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சம் போல் கலந்துக்கிட்டே வரணும். கட்டி சேராமல் கலந்துக்கிட்டே வரணும். பார்த்தீங்களா, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. பார்த்தீங்களா, இப்போ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குக்கர் மூடி போட்டு வைக்க போகிறோம். விசில் போட்டு இப்போ 3 விசில் விட போகிறோம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்ப்போமா. நல்லா வெந்து பாருங்கள், நல்லா கெட்டியாக வெந்துருச்சு. இதோட நம்ம சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தேவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்திக்கலாம். ஒருத்தருக்கு ஸ்வீட் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஸ்வீட் பிடிக்காது. அதனால் நம்மளுக்கு என்ன ஸ்வீட் எந்த அளவு தேவையோ அந்தளவு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சர்க்கரை போட போட அது அப்படியே இலக்கம் கொடுத்து நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடும். பார்க்குறீங்களா?
நல்லா வெந்து நல்லா அல்வா மாதிரி வரணும். கட்டி சேரக்கூடாது, நம்ம கிளறிட்டே இருக்கணும். சர்க்கரை பார்த்துக்கணும், இடையில சர்க்கரை அளவு பார்த்துட்டே இருக்கணும். பாருங்க, இப்போ அல்வா மாதிரி வந்துடுச்சு. இப்போது நம்ம அடுத்தது இன்னொரு அடுப்பு ஆன் பண்ணி நெய் முந்திரி திராட்சை போடுவோம். இப்போது நம்ம வானிலையை வச்சு 1/4 லிட்டரு நெய் ஊற்ற போடுவோம். நெய் நல்லா சூடானோடனே முதல்ல முந்திரியை போடணும். முந்திரி பொன்னிறமாக வறுக்கணும். ஃபஸ்ட்டு திராட்சை போட்டிங்கன்னா முந்திரி உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌன் ஆகாது. அதனால் முதல்ல முந்திரி போட்டுக்கணும். முந்திரி பாருங்க அப்படி லைட்டாக ப்ரௌன் ஆகுது. முந்திரி அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டா நல்லா ப்ரௌன் ஆகி நல்ல வாசனையாக இருக்குது. இப்போது நம்ம அடுத்தது இப்போ ப்ரௌன் ஆகிடுச்சு பார்த்திங்களா. அடுத்தது திராட்சை போட போகிறோம். திராட்சை நல்லா உப்பி நல்லா வரும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு நல்லா பலூன் போல் வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம அதில் கேசரியில் கொட்டணும். இதை நல்லா கிளறி விடணும். இப்போது நம்ம இதை அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கணும். பாருங்கள், அல்வா மாதிரி கொட்டாமல் நல்லா வந்திருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், எவ்வளோ அல்வா போல் இருக்குது. இதே ஒரு பவுலில் போடுறேன். சுவையான கேசரி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் அமுத்துங்க.